சொன்ன பிரகாரம் இனிமே இந்த நாட்டுல வாழ உனக்கு இடம் கிடையாது. நாட்டுல வாழ இடம் கிடையாது. நாட்டை விட்டு சென்று எங்கேயாவது தெரு தெருவா வீதி வீதியா பிச்சு எடுத்து பொழைச்சு போனா போது புள்ளியவன் நாட்டு பக்கம் தலை வச்சுட பார்த்தேன். அப்படியே போன நீக்கிடுவேன். புரியுதா? வீட்டுல அப்பா இருக்காங்களா? அப்பா இருக்காங்களா? அப்பாட்ட போயிட்டு சொல்லு, அப்பா நான் நாடகம் பார்க்க போன இடத்த நான் சித்தி பார்த்தப்பான்னு சொல்லு. சித்தி நான் வரேன்டி, அப்பா வச்சுக்க. தூத்து வாயில ஒண்ணே இனிமே இந்த நாட்டுல வாழ இடம் கிடையாது. வர முடியாது. இந்த ஊர் ஏன் பார்க்க வந்துக்கிறியா? அந்த தத்துவம் எப்படி வந்தா எங்கதான் போற எங்கதான் வர என்னதான் செய்யற ஒன்றுமே புரியல. ஏமா நீங்க ரெண்டு பேரும் எங்க ஓடுனீங்க கீழே? அதனால நான் வீடியோ எடுக்க போயிருந்தேம்மா. ஏண்டா அது பண்ண போகட்டும். இவனுமே நாட்டுல வாழ கிடையாது. நாட்டை விட்டு போக போறா. ஆமா, இந்த நாட்டை விட்டு போகும் தருணத்து இவளுக்கு ஏதாவது ஆசை இருக்கான்னு கேளுடா. உனக்கு எதனா ஆசை இருக்காமா? அண்டி இந்த அரண்மனை விட்டு நான் போக போறேன் அண்டி. எனக்கு நாவரச்சாக இருக்கிறது அண்டி. ஒரே ஒரு முழுக்க தண்ணீர் குடிங்க அண்டி. குளிச்சுட்டு நான் போயிட்டு வரேன் அண்டி. தண்ணி கொடுத்தா போயிட்டு வரேன். போயிருக்கியா? கண்டிப்பா நிச்சயமா. நிச்சயமா. ஏய் சொன்ன வார்த்தை மாறக்கூடாது. மாற மாட்டேன். போறே தண்ணி எடுத்துட்டு வாடா. யாரு அவரு சப்பட்டா அவரு வட்டாச்சாடி பக்காலக்கா மாடு போல போனா போட்டோம். அப்படி என்றால் நாம போலாமா? பாடா வரமா பாடா
வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றானே ஆண்டவள், நான் யாருக்கு தேகி செய்தேன் இறைவா? யார் குடியை கிடைத்தேன் ஆண்டவா? இந்த பாவிக்கு ஏற்பட்ட நிலைமையை பார்த்தாயா இறைவா? என்னுடைய வாழ்க்கையில் விதி வந்து விளையாடி விட்டது ஆண்டவா. முந்தைய தவம் இருந்து 300 நாள் சுமந்து என்னை பெற்றெடுத்த தாய் அருளை விட்டு பிரிந்த பிறகு, அம்மா, என்னை பெற்றெடுத்த தாயே, நீ எங்கம்மா இருக்க? நான் எதற்காக உன்னுடைய வயிற்றில் நான் பெண்ணாக பிறக்க வேண்டும் அம்மா? அம்மா அம்மா அம்மா
கணவரை நான் பார்க்க முடியாதா? கணவரோடு சேர்ந்து வாழ முடியாத பாவி ஆகிவிட்டேன் இறைவா. அத்தா, நீங்கள் எங்க இருக்கிறீர்களோ இறைவா? ஓ நெஞ்சமே, உயிரே தங்கமே,